நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகளை தவிர்க்க தான் பாக்குறாங்க. ஆனா என்னதான் அவங்க பிரச்சனையை தவிர்த்து ஒரு பக்கம் ஓரமா போலான்னு சொல்லிட்டு நினைச்சாலும் அவங்களே ஒரு பக்கம் பிரச்சனை தேடிக்கிட்டு வந்துகிட்டே இருக்குங்க. என்னடா பண்றது, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த மாதிரி சோதனை மேல சோதனை, வேதனை மேல வேதனை, கஷ்டத்து மேல கஷ்டம், துக்கத்து மேல துக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா உட்காந்து கதறி அழுதுன்னு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் நம்ம விஜய் வந்து மல்லியை கூப்பிடுறாரு. அந்த சமயத்துல நம்ம மல்லி எதுவுமே நடக்காத மாதிரி போறாங்க. அந்த சமயத்துல விஜய் உன்னோட கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுது, ஆனா என்ன பண்றது, காலம் நம்மள எந்த அளவுக்கு ஒரு பக்கம் அடிமேல அடிச்சிருச்சு, இதுல இருந்து நம்ம மீண்டு வருவோம் கண்டிப்பா, உனக்கு எல்லா உண்மையும் ஒரு நாள் புரியும், அன்னைக்கு என்ன நீ புரிஞ்சுப்ப, அது வரைக்கும் என்ன நீ கெட்டவனா தான் நினைச்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்றாரு. இதை கேட்டதான் மல்லிக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிஷா வந்து எல்லாத்தையும் நம்ம விஜய் கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால செம்ம கடுப்புல ஒரு பக்கம் வெளியே வரும்போது நம்ம விஜய் ஆக்டிங் பண்ணி தான் ஆகணும். அந்த இடத்துல நம்ம மல்லியை எதுவுமே கேட்காம விட்டோம். அவங்க ஒரு பக்கம் எல்லாரும் சேர்ந்து மல்லி மேல தவறான ஒரு பழியை போட்டு மல்லியை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருவாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது, எப்பவுமே நம்ம மல்லிக்கு நாம தான் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு நம்ம விஜய். அதை பார்க்கும்போது ரொம்பவே ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. பரவாயில்லையே, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் விஜய் அக்கறையும் ஒரு பக்கம் அன்பு வச்சுன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ற போது ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயமா தான் இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்காருல, அவர் வந்து இந்த இனிமே இந்த மல்லி இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, அவ இருக்கிற வீட்டுல இனிமே நாங்களே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேற என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். விஜய் சைலண்டா தான் இருக்காரு. அப்படியே இருந்தாலும் இதுக்கு மேல உங்களுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல, வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி நம்ம கதிரேசனை வீட்டை விட்டு அனுப்புறாங்க நம்ம விஜய். எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பேச்சு வாக்குல கொஞ்சம் மல்லியோட குடும்பத்தையும் கேவலப்படுத்திட்டாங்க. அதனால ஆத்திரப்படுத்தி நம்ம விஜய் இருந்து, நீங்க சொன்னீங்க அதுக்கான பலன், நம்ம மல்லியை எந்த அளவுக்கு திட்டணுமோ அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா நீங்க எப்போ அவ குடும்பத்தை எழுத்தீங்களோ அதுக்கு மேல உங்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பக்கம் திரும்பிடுறாரு விஜய். என்னடா இது புதுக்கூத்தா இருக்கு, திடீர்னு இந்த மாதிரி ஒரு பக்கம் தவளை எப்படி ஜம்ப் பண்ணி போகுமோ அந்த மாதிரி டக்குன்னு இடமாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் சொல்லலாம். சரி, அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து டாடா நீங்க மேல அன்பு அதிகமா வச்சுன்னு இருக்கீங்க, எனக்காக தானே இது எல்லாமே பொறுத்துக்கிட்டு போயின்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத வெண்பா, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை கண்டிப்பா உனக்கு அமையும், அது வரையும் நீ காத்துன்னு இருந்தா ஆகணும், வேற வழி இல்லை. ரேணுகா அம்மா உண்மையான அம்மாவா இல்லையா அப்படின்ற உண்மையை கூடிய சீக்கிரம் எல்லாரும் முன்னாடியே நான் போட்டு உடைப்பேன், அப்ப எல்லாருக்கும் எல்லா உண்மையும் புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெண்பா குட்டிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. சரி, பரவாயில்ல, இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. ஆனா அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்காரு, அவரு வந்து ஒரு பக்கம் ரவுடி, அதாவது கூலிப்படைக்கு போன் பண்றாங்க. போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர காத்துன்னு இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம முற்றிலும் தவிடு பொடி ஆக்கிட்டு இந்த இடத்துல மல்லியை நீங்க கடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது ஏது பண்றது சொல்லிட்டு தெரியாம, என்னது மல்லியை கடத்தியே ஆகணுமா, எதுக்காக, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிஷா கேக்குறாங்க. இதோ பார், மல்லி இருக்கிற வரையும் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது, மல்லி எதனா ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டுன்னு அலையிறாங்க. அடடா, மல்லி எதனா பண்ணுமா, என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மோசமா நடந்துன்னு இருக்கீங்க, மல்லி அப்படி என்னதான் பாவம் பண்ணா சொல்லுங்க பார்க்கலாம், மல்லியை ஏன் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அந்த இடத்துல மல்லி பண்ணது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, ஆனா மல்லியை ஒரு தீர்த்து கட்டி தான் அவனை, வேற வழி இல்ல. மல்லி இருக்கிற வரை ரேணுகாவுக்கு அந்த வீட்டுல வாழ்க்கை இடம் எதுவுமே கிடைக்காது, அவளை தீர்த்து கட்ட எல்லாமே ஒரு பக்கம் சந்தோஷமா நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமைச்சு தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. இது நல்ல விஷயமா, இல்லை இதவே நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு பக்கம் நல்ல விஷயமா தாங்க இருக்கு. அப்படி இருந்தாலும் அதே சமயத்தில் இவங்க பண்றது எல்லாமே ஒரு பக்கம் மோசமா இருக்கு. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் இறங்கி வேலை செய்வாங்கன்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கல. கதிரேசனை பொறுத்த வரைக்கும் அவ பொண்ணுக்காக என்ன வேணாலும் பண்ண துணிஞ்சிருவாரு. ஆனா மல்லியும் ஒரு பொண்ணு தானே, அவளுக்கு இந்த மாதிரி ஒரு பக்கம் கஷ்டத்தை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எதிர்பார்க்கல. ஆனா என்னக்கா பண்றது, வாழ்க்கையில நம்ம யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஆனா தவறுதலா அது எல்லாமே நடந்ததோ. அது போலதான் நம்ம கதிரேசனும் ஒரு பக்கம் யோசனை இருக்காரு. ஆனா கதிரேசா, நீ பண்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை, இதுக்கு வந்து மிகப்பெரிய கேவலமான வேலைன்னே சொல்லலாம். உன் பொண்ணுக்காக பாவம் இந்த பொண்ணு ஒரு பக்கம் ஒரேடியா ஒழிச்சு கட்ட பாக்குறீங்க, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆடியன்ஸ் எல்லாருமே ஒரு பக்கம் தீவிரமா நம்ம கதிரேசன் மேல கோவத்துல இருக்காங்க. என்னதான் ஒரு பக்கம் கோவத்தை காட்டினாலும் என்னங்க பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த தருணத்துல நம்ம மல்லியை காப்பாற்றணும்னா ஒரே வழி, எல்லாரும் சேர்ந்து போராடி ஆகணும். அந்த போராட்டத்துல எல்லாரும் கலந்துகிட்டு கண்டிப்பா நம்ம கதிரேசன் இதுக்கு மேல இந்த சீரியல் இருக்கக்கூடாது, அவரால் இந்த சீரியலுக்கே ஒரு பக்கம் ரொம்பவே ஒரு பக்கம் கேவலமான விஷயங்கள் எல்லாம் வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை தள்ளி விட்டு அப்படியே அவரை ஒரு பக்கம் இந்த சீரியலை விட்டு ஓரமா ஒதுக்கி விட்டுறோம், இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு கேரக்டருக்கு மாத்தி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாருமே ஒரு பக்கம் ஆசைப்பட்டு நீங்க வந்து தெரிவிச்சீங்கன்னா கண்டிப்பா அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சாத்தியகுரு இருக்கு. சரி இருக்கட்டும், இது ஒரு பக்கம் போட்டோம்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து வீட்டை விட்டு வெளியே கோயிலுக்கு போறாங்க. அந்த சமயத்துல தாங்க கரெக்டா நம்ம கதிரேசன் ஏற்பாடு பண்ணாங்க கூலிப்பட அவங்க வராங்க.
மல்லியை கடத்த பாக்குறாங்க. ஐயோ மல்லியை கடத்திடுவாங்களா, அப்ப என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, கடைசி திக் நிமிடங்கள் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு. என்னடா இது, நம்ம எந்த பக்கம் போனாலும் நம்மளுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை தேடி வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் சைலண்டா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா திடீர்னு அந்த சமயத்துல தாங்க அப்படியே சும்மா நம்ம தலைவன் அப்படியே சும்மா வேற மாதிரி ஒரு பக்கம் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் தாங்க கார்ல வந்து இறங்குறாரு. அப்படியே சும்மா அந்த ரவுடிகளுக்கெல்லாம் ஒரு பக்கம் அள்ளு விட்டுரு. கதிரேசனுக்கு போன் பண்ணி கூட ஒரு நல்ல கை, அதாவது அவன் கனவு வந்துட்டான், இப்போ என்ன பண்ணட்டும், அவனை போட்டு தள்ளிட்டு அவளை தூக்கிட்டு வந்துட்டுங்களா இல்லை விட்டுட்டு வந்துட்டுங்களா, ஐயோ என் மாப்பிள்ளடா அவனை இப்போதைக்கு எதுவும் பண்ணாதீங்க, இப்போதைக்கு பொறுத்துருங்க, தனியாக கிடைப்பா, அப்போ கேப்பை பார்த்து தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சரி ஓகே நீங்கள் சொல்கிறதுனால நாங்கள் வெயிட் பண்ணுறோம், ஆனால் அதுக்கான கூலி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. டே கூலி தானடா, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவே தரேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவளை தூக்கிட்டா மட்டும் நீங்கள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமாகவும் இருக்கு. இதுக்கு மேலே வார்த்தை என்னடா இருக்கு, இனிமேல் நம்ம வாழ்க்கையில் சொர்க்கம் தான், சொர்க்கமே என்றாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒரு பக்கம் போக வேண்டியதுதான். போய் ரேணுகா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. ஆனா ரேணுகா வந்து தப்பு பண்ணிட்டீங்களே, இப்ப மல்லிக்கு என்ன நடந்தாலும் அது நீங்களோ நானும் பண்ண மாதிரி தான் ஆகும். அதுக்கப்புறம் விஜய் ஜென்மத்துக்கு நம்ம பக்கம் திரும்பிக்கிட்டா பார்க்க மாட்டாரு, ஏன் இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயம் பண்ணீங்கன்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் வேலை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.